கொள்ளையடித்து வேலை வாங்கி தருகிறேன் என்று பல இளைஞர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு அங்கிருந்து ஏமாற்றி விட்டு அதற்கு அடைக்கலம் தேடி திமுக வந்த நாதாரி 10 ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா இந்த தேவடிய ஒரு வீடியோ போடுறான். அதுல என்ன சொல்றா, இது அரசியல் மூஞ்சி, இது அரசியல் மூஞ்சி. இதுவேளையே சொல்றா, செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான், 10 ரூபாய்க்கு இது பண்றான், ஆள் கடத்தலான்னு. ஆமா, உண்மையிலே அது அரசியல் மூஞ்சி தான். மக்கள் ஏழை மக்களுக்கு ஓடி போய் உதவி செய்கின்ற இது அரசியல் மூஞ்சி இல்ல, ஏழைகளுக்காக வறுமையை ஒழிக்க வந்த முகம். உண்மையத்தான் சொல்லியிருக்கான் அந்த தேவடியா. ஆனா கை நீட்டி பேசக்கூடாது, புரியுதாடி தேவடியா? ஸ்டாலின்ட்ட போய் பேசணும். ஸ்டாலின் தான். நான் அவனுக்கு கேட்குறேன் ப்ரோ, மூச்சுக்கு 300 வாட்டி தவிடியா தவிடியா தவிடியான்னு. அந்த தவிடியான்ற வார்த்தை அங்கே பாரு, நீ யாரை கீழே வச்சு அந்த ஃபோட்டோ எதிரில் நின்று வச்சுட்டு நீ வந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறியே, நீ இது தான் விஜயகாந்துக்கு கொடுக்குற மரியாதையா? பெரிய மரியாதை கொடுத்தா பத்தாது, விஜயகாந்த் தொண்டர்களெல்லாம் வந்து மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை அது தான். நீ என்ன நீ உனக்கு பேசணுமா? ஏதாவது வேற எதனாவது சொல்லி பேசு. தேவடியான்ற நீ யாருக்கு பிறந்த? கண்ணகிக்கா? பொம்பளை பார்த்து தேவடியான்ற அத்தனை பொம்பளை தொடப்பக்கட்டி எடுத்தா மூஞ்சி இடம் இல்லாத போயிடும் தெரியுமா? நீ என்ன பேசுகிற? நான் கொடுத்தா விஜயகாந்த் கட்சி, நான் கொடுத்தா விஜயகாந்துக்காக இது எவ்வளோ பேசிட்டேன். அவர் சாகுற நேரத்தில் எவ்வளோ இது பண்ணிட்டேன், எவ்வளோ வீடியோ போட்டேன். என்னையா நீ பக்கத்தில் பிரேமலதா வச்சுக்கின்னு நீ வந்து அந்த தேவடியான்னு பேசின்னுக்கிற? இது தான் நீ விஜய்க்கு கொடுக்குற ஒரு விஜயகாந்த் கொடுக்குற மரியாதையா? இப்படித்தான் அவர் இருந்து இந்த ஒன்று விட்டுருப்பாரா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? வலாசி இருக்க மாட்டார் உன்னை? இப்படியாடா இப்போ மக்களை எப்படியா பேசுகிற நீன்னு சொல்லிட்டு ஒரு விஜயகாந்த் தொண்டனாக இருந்து உன் வாயில் 1008 தேவடியான்னு வந்து நிற்குது. நல்ல ஒரு சம்சாரிக்கு பிறந்தவன் இந்த மாதிரி வார்த்தை பேச மாட்டான். அந்த பொண்ணு 1000 பேசியிருக்கட்டும், கரெக்டாகிட்டு பேசு. அவள் சொல்லிச்சா உன்னை தேவடியா மகனன்னு சொன்னாலா, இல்லை வேறு எங்கன்னா போனவனுக்கு பிறந்தவன்னு சொன்னாரா, இல்லை சிற்பொருக்கின்னு திருடன்னு சொன்னாலா, இல்லை சிற்பக்கொடுனாலா, உன்னை என்ன சொன்னான் அந்த பொண்ணு சொல்லு பார்க்கலாம். ஏதோ சரிப்பா பேசினாத்தான் பேசியிருக்கலாம், நான் அதை கேட்கல, பேசியிருக்கலாம். 1008 பேசினாலும் மனுஷன் இல்லை. அவள் பேசினா அவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்களா? சொல்லு. அவள் கை காட்டினா அவங்க குறைஞ்சிருவாங்களா? ஒன்றும் கிடையாது. அவரு மலை தான், விஜயகாந்த் மலை தான். அப்படியே இன்னமும் பேர் வாங்குற கடவுள் தான் அவர். அதை நாங்கள் இல்லைன்னெல்லா சொல்ல மாட்டோம். இந்த பொம்பளைக்கு நாங்கள் சப்போர்ட்டு பேசுகிறோன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேசின பாரு அந்த வார்த்தை, விஜயகாந்த் இருந்திருந்தா உன்னை அழிச்சிட்டு இருப்பார் அவர். 1000 இருந்தாலும் நீ எப்பட்றா ஒரு தமிழ்நாட்டு மக்களை நீ வந்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீ பேசின பேச்சு. மனசு நோவுது அப்படியே.